தமிழ் சினிமாவினுடைய மண் வாசனையை உலகம் முழுக்க கொண்டு சென்ற இயக்குனர் பாரதி ராஜாவினுடைய மறைவு செய்தி பார்த்தீங்கன்னா இப்போது ரசிகர்களையும் திரையுலகத்தினரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. இறப்பதற்கு முன்னாடி பாரதி ராஜா சொன்ன அவருடைய கடைசி ஆசை என்ன, ஏன் இந்த ஆசை ரசிகர்களை ரொம்பவே கலங்க வைத்திருக்கு அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். கிராமத்து வாழ்க்கை, காதல், மனித உறவுகள், சமூக உண்மைகள் அப்படின்னு பல பரிமாணங்களை திரையில் உயிர்ப்பித்த அந்த மாபெரும் படைப்பாளி தாங்க இன்னைக்கு நம்மக்கிட்ட இல்லை. நம்மக்கிட்ட அவர் இல்லாமல் போயிருக்கலாம், ஆனால் அவர் விட்டு போன அவருடைய படைப்புகள் என்றைக்குமே அவரை பற்றி பேசிகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரியான படைப்புகளை தான் அவர் கொடுத்துருக்காரு. இந்த நிலையில் பாரதி ராஜா அவருடைய கடைசி காலங்களில் அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு முன்னாடியே ஒரு சில பேட்டிகள் எல்லாம் கொடுத்துருக்காரு. நிறைய பேட்டிகள் மட்டும் இல்லாமல் நிறைய மேடை பேச்சுகளிலும் அவர் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட அவருடைய பேச்சு இப்போது சமூக வலைத்தளங்களில் மீண்டும் வைரலாகிட்டு இருக்குங்க. குறிப்பாக அவர் ஆசைப்பட்டார் அப்படின்னா, இன்னுமே நான் நிறைய கதைகள் சொல்லணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். அவர் கூறியிருந்த அந்த வார்த்தை தாங்க ரசிகர்களை ரொம்பவே நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்குன்னு சொல்லலாம். பாரதி ராஜாவினுடைய ஆசை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருமே ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணி நம்ம தொடர்ந்து பாருங்கள். 80 வயதை கடந்த பிறகும் கூட ஒரு சினிமா மீது அவர் அளவற்ற காதல் வைச்சிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். பாரதி ராஜா அந்த காதலை ஒருபோதும் இழக்கவே இல்லை. வயது தான் ஆனதே ஒழிஞ்சு அவர் எப்போவுமே அந்த இடத்துல இருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு நினச்சதே கிடையாதுங்க. பல பேட்டிகளில் அவர் சொல்லியிருப்பார், என்னால் முடிஞ்ச வரைக்குமே நான் கடைசி வரைக்கும் சினிமாவோடையே இருக்கணும் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய மகனுடைய இறப்புக்கு பிறகு தாங்க அவர் எந்த நிகழ்ச்சிகளிலும் பேசவே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே அவர் பேசியிருக்காரு. இன்னும் எனக்கு நிறைய நல்ல கதைகள், நிறைய நல்ல படங்கள் எடுக்கணும், நான் பார்த்த வாழ்க்கையை இன்னொரு முறை மக்கள்கிட்ட நான் கொண்டு போகணும் அப்படின்லாம் அவர் சொல்லியிருந்தார். அந்த ஆசை தான் இன்னைக்கு அவருடைய கடைசி ஆசையாகவே இருக்குது அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் பேசப்பட்டுருக்கு. ஏன்னா கடந்த 2025ஆம் வருடம் மார்ச்சில் தான் அவருடைய மகன் அவர் இழந்திருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருசாக இவர் எந்த விதமான விஷயங்களிலும் அதிகமாக தலையிடலை. பாரதி ராஜா எப்போதுமே சினிமாவை ஒரு தொழிலாகவே பார்க்கலைங்க. அது அவர் ஒரு பொறுப்பாக தான் பார்த்தாரு. நான் எடுத்த படங்கள் மட்டும் இது மட்டும் போதாது, இன்னும் சொல்லப்படாத 1000 கதைகள் இருக்குது. அதை எல்லாமே கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் கிராமப்புறங்களில் இன்னுமே கடந்துட்டு இருக்குது. ஒன்றொன்றையும் பற்றி பலமுறை அவர் பேசியிருக்காரு. சமீபத்தில் அவர் பேட்டிகளில் ஒன்றில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இன்றைய இளைஞர்கள் கிராமத்தை மறந்துடக்கூடாது, நம்முடைய வேரே அங்கே தான் இருக்குது, அந்த மண்ணுடைய கதைகளை சொல்ல யாராவது தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு அவர் உருக்கமாக பேசியிருந்தார். சினிமாவினுடைய தற்போதைய நிலை குறித்தும் அவர் ரொம்பவே கவலையில் இருந்தாருங்க. தொழில்நுட்பம் வளர்ந்தாலுமே கூட மனிதனுடைய உணர்வுகள் என்றைக்குமே குறையக்கூடாது அப்படின்னும், கதைகளில் எப்போதும் உண்மை இருக்கணும் அப்படின்னு அவர் நிறைய முறை வலியுறுத்தியிருக்காரு. ஆனால் பாரதி ராஜாவோட நெருங்கிய வட்டாரங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புதிய தலைமுறையோடு இணைந்து இன்னும் அவர் நிறைய படைப்புகளை உருவாக்கணும் அப்படின்ற ஆர்வம் அவருக்கு கடைசி வரைக்குமே இருந்ததாக தான் சொல்கிறாங்க. ஓய்வு அப்படின்ற அந்த வார்த்தையை அவர் எப்போதுமே விரும்பினதே கிடையாது. சினிமா பற்றி பேசும்போதெல்லாம் ஒரு புதிய இயக்குனரை போல தான் ரொம்ப உற்சாகத்தோடு பேசுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் சினிமாவுக்கு ராதிகா, ரேவதி, ராதா, ரஞ்சினி, நெப்போலியன் இந்த மாதிரி நிறைய நடிகைகளை, அதாவது நிறைய நடிகைகள் திறமையுள்ளவர்களை அறிமுகப்படுத்தினவரே பாரதி ராஜா சார் தாங்க. கடைசி வரைக்குமே அவர் புதிய முகங்களை தேடக்கூடிய பாணியிலே தான் இருந்தார். புதிய திறமைகள் தான் சினிமாவை உயிரோடு வச்சிருக்கும் அப்படின்றது தான் அவருடைய நம்பிக்கையாகவே இருந்துச்சு. அதனால் அவருடைய ஒவ்வொரு செயல்களுமே அதை நோக்கி மட்டுமே தான் இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர் மறைஞ்சிருக்காரு. அவருடைய மறைவு செய்தி வெளியான நிலையில் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் அவருடைய நினைவாக எல்லா விஷயங்களையும் பகிர்ந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு காலத்தில் கிராமத்தை திரைக்கு கொண்டு வந்த மனிதர் அப்படின்னு எல்லாராலையும் பேசப்பட்டவரே பாரதி ராஜா சார் தான். இன்றைக்கி அவர் ஒரு நினைவாக மாறிட்டார். ஆனால் அவர் சொல்ல நினைத்த கதைகளும், அவர் விதைத்த கனவுகளும், அவர் உருவாக்கிய கதாபாத்திரங்களும் தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் அழிக்கவே முடியாதுங்க. அது அழியவும் அழியாது, யாராலையும் அதை மறக்கவும் முடியாது. ஏன்னா அவர் அப்படி ஒரு படத்தை தான் இயக்கியிருந்தார். 16 வயதினிலேயே திரைப்படம் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவினுடைய முகத்தையே மாற்றின ஒரு படம்.
அது வரைக்கும் ஸ்டுடியோ செட்டுக்குள்ளே இருந்த சினிமாவை வயல்வெளி, கிராமம், மண் வாசனை அப்படின்னு எல்லா இடங்களுக்கும் எடுத்துகிட்டு போனவரே வந்து பாரதி ராஜா சார் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் முதல் மரியாதை, கிழக்கே போகும் ரயில், அலைகள் ஓய்வதில்லை, மண் வாசனை, கருத்தம்மாள் அப்படின்னு அவர் உருவாக்கிய படங்கள் ஒன்னொன்றுமே காலத்தால் அழிக்க முடியாத காவியங்களாக வந்து மாறி போயிருக்கு. பாரதி ராஜா அப்படின்ற ஒரு பேர் வந்தாலே ரசிகர்களுக்கு இளையராஜாவும் நினைவுக்கு வந்துடுவார். ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து நல்ல நண்பர்கள். தமிழ் சினிமாவினுடைய பொற்கால கூட்டணியாக வந்து இவங்க 2 பேரும் தான் இருந்தாங்க. பல மேடைகளில் இளையராஜா என்னுடைய நண்பன் மட்டும் கிடையாது, என்னுடைய உயிர் அப்படின்னு பாரதி ராஜா நிறைய இடங்களில் வந்து சொல்லியிருக்காரு. இன்றைக்கி அந்த நண்பரை விட்டு அவர் பிரிஞ்சிருக்காரு. இளையராஜாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னே வந்து சொல்லணுங்க. ஸோ இளையராஜாவுக்கும் சரி, கங்கை அமரன் சாருக்கும் சரி, ஸோ ஆரம்பத்தில் இருந்தே இவங்க 3 பேர்த்துக்குமே ஒரு நல்ல நட்பானது இருந்திருக்கு. பாரதி ராஜா வேணால் இன்றைக்கி மறைஞ்சிருக்கலாங்க, ஆனால் அவர் உருவாக்கிய உலகம் இன்னும் உயிரோடு தான் இருக்குது. அவருக்கு மிகப்பெரிய ஆசையும் ஒன்று இருந்திருக்குங்க. தன்னுடைய மரணத்துக்கு பிறகு நான் எதை மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு அவர் வந்து ஒரு சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. பாரதி ராஜா பேசின அந்த நேர்காணல் ஒன்று இன்றைக்கி இணையதளத்தில் ரொம்ப வைரலாகிட்டு இருக்கு. அதாவது இதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற ஆசை இருக்குது அப்படின்னு கேட்டப்போ, இந்த பூமியில் இருக்கக்கூடிய அழகு, பூக்களுடைய அழகு, பெண்களுடைய அழகு, மேகம் அழகு, மலை அழகு, நீர்வீழ்ச்சி அழகு, இதையெல்லாம் விட்டுட்டு போயிடுவோமோ அப்படின்ற பயம் எனக்கு இருக்குங்க. தினமும் நான் நினைத்து பார்ப்பேன், இந்த உடம்புல உயிர் மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம என்ன ஆகும் அப்படின்னு நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்கும் அப்படின்னு அவர் வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு. ஸோ நான் என்றைக்குமே என்னையும் இந்த சூழ்நிலையும் வந்து காதலிச்சிட்டே தான் இருப்பேன். இன்னொரு ஜென்மம் இருந்தால் இயக்குனராக தான் நான் பிறக்கணும் அப்படின்னு தாங்க அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்காக அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். சினிமாவில் அவர் நுழைஞ்ச புதுசில் பார்த்தீங்கன்னா, அவருடைய நண்பர் ஒருவர் ஏவிஎம் ஸ்டுடியோவில் பாலச்சந்தருடைய சர்வர் சுந்தரம் படத்துக்கு திரையிடலுக்கு வந்து அழைச்சிட்டு போனாராம். விநியோகஸ்தர்களுக்கு காட்சி அது. உள்ளே நின்று கொண்டிருந்த பாரதி ராஜா ஒருவர், நீ யார் கேட்க, நண்பரோடு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த நண்பரோ இவரை எனக்கு யார் என்று தெரியாது அப்படின்னு பல்ட் அடிச்சிட்டாராம். அப்போது அந்த ஏவிஎம் ஸ்டுடியோவில் இருந்தவங்க பாரதி ராஜா சாருடைய சட்டையை பிடிச்சி ஏவிஎம் கேட்டு வரைக்கும் இழுத்துட்டு வந்து வெளியே தள்ளி விட்டாங்களாம். இவருக்கு கண்கள் எல்லாம் கலங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் மனசுக்குள்ளே வந்தது தாங்க இந்த ஒரு இது ஏவிஎம் என்னை அழைக்கும்படி ஆற்றலை வளர்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எழுந்தாராம். பின்னாடி ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா ஏவிஎம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் புதுமை பெண் அப்படின்ற படத்தை இயக்குனாராம் இயக்குனர் இமயம். ஸோ நம்மளை துரச்சி அடித்தவங்க மத்தியில் அவர் வந்து உயர்ந்து நின்றுருக்காரு. அதாவது விழுந்த பாரதி ராஜா விழுந்த இடம் தெரியாமல் அதே இடத்துல எழுந்து இமயம் மாதிரி நின்றுருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயந்தான் அவரை வந்து வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போனச்சுங்க. இவருடைய வெற்றிக்கு பின்னாடி எந்த அளவுக்கு கஷ்டங்கள் இருந்திருக்கு அப்படின்றத பாருங்களேன். எவ்வளவு சோகங்கள், எவ்வளவு துக்கங்கள், எவ்வளவு அவமானங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் அவர் வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இருந்தாலுமே கூட இன்னைக்கு அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிருக்காரு. ஸோ அவர் வந்து உயிரால் உடலால் அவர் வந்து பிரிந்திருந்தாலுமே கூட கண்டிப்பாக அவர் விட்டு போன காவியங்கள் காலத்தால் அழிக்க முடியாத காவியங்கள் தாங்க. திரையுலகத்தால் மறக்க முடியாத நபர்களில் ஒருவர் தான் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சார். ஸோ அவருடைய ஆன்மா சாந்தி அடையறதுக்கு இறைவன்ட்ட எல்லாருமே பிரார்த்தனை செய்துக்கோங்க. இந்த மாதிரியான நிறைய அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.